தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/11/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், நாம் மிகுந்த பரிசுத்தமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள், சிறு சிறு பாவங்கள் நம்மை அறியாமல் நம்மிடம் தொற்றிக் கொள்கின்றது. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தர் அதை தான் நம்மிடம் கூறுகின்றார். இந்த பரிசுத்த ஆவி நம்மிடம் முழுமையாக தங்கி இருக்கும் பொழுது இந்த எத்தகைய பாவங்களும் நம்மை அணுகாது. அப்பொழுது நாம் தைரியமாக உலகம் எங்கும் சாட்சிகளாய் வாழலாம். நம்முடைய சாட்சிகள் உலகமே அதிசயிக்கும் அளவிற்கு அமையும் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக கூறுகின்றார். பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இன்னும் தூய ஆவியை பெறாமல் இருக்கின்றோம். அததான் கர்த்தர் நம்மிடம் இன்று வலியுறுத்துகின்றார். நாம் இந்த பழைய வருடங்கள் முடிவதற்கு முன் காத்திருந்து ஜெபம் செய்து தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்படி தூய ஆவி நம்மிடம் முழுமையாக தங்கி இருக்கும் பொழுது நாம் எந்த பாவ சூழ்நிலைக்கும் தள்ளப்படாமல் முழுவதும் பரிசுத்தமாகி உலகம் எங்கும் நாம் சாட்சிகளாய் வாழலாம். நாம் வசிக்கும் இடத்தில், வேலை செய்யும் இடத்தில், நம்முடைய சமுதாயத்தில் நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். நம்முடைய சாட்சியை பார்த்து இன்னும் அநேகர் இயேசுவை விசுவசித்து அவர்களையும் நாம் ஆதாயம் செய்ய காரணிகளாக மாறலாம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்திக்காக நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு சில நேரங்களில் எங்களை அறியாமல் ஒரு சில தவறுகள் செய்து விடுகின்றோமே, என்ன செய்வது என்று கலங்கி இருக்கின்ற எங்களுக்கு நீர் அருமையான இந்த வசனத்தின் மூலமாக தூய ஆவியை நன்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த சிறு சிறு தவறுகளும் உங்களை பற்றி கொள்ளாது என்று எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி அப்பா. இந்த பழைய வருடங்கள் கழிந்து புதிய வருடத்திற்கு நாங்கள் காத்திருக்கின்ற இந்த நாட்களில் திருவருகை காலத்தில் நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து உபவாசித்து ஜெபித்து தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அதன் மூலம் நாங்களும் எங்கள் சந்ததியும் முழுவதும் பரிசுத்தமாகி அகிலமெங்கும் எங்களை சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.